வணக்கம். டைம் இருந்தா கேளுங்க. குரு வக்ர பலம் பயிற்சியை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். குரு பயிற்சி அடைஞ்சாலும் ஒரு சில காலங்கள் குரு வக்ரம் அடைகிற பயிற்சியும் இருக்கு. ஏற்கனவே சனி வக்ரம் கொடுத்த மாதிரி இப்ப குரு வக்ரம். இந்த குரு வக்ர பயிற்சி எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அக்டோபர் 9, 2024 இதுதான் ஸ்டார்டிங் டே. எப்ப முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி பிப்ரவரி 2025 முடியுது. இந்த குரு வக்ர பலன் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு நம்ம பார்ப்போம். இந்த கும்பத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2025 தான் பாதி பிரச்சனை முடியுதுப்பா அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு குரு இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இங்கிட்டும் போக முடியாம அங்கிட்டும் போக முடியாம, இந்த வேலையும் செய்ய முடியாம அந்த வேலைக்கும் போக முடியாம, ஒரு குடும்ப லைஃப்ல இந்த இந்த பிரச்சனை இருக்குது, சேர்ந்து வாழவும் முடியாம வாழ்ந்துகிட்டு இந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் இருக்குது. அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம இந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இந்த வக்ர நிலை குரு உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வக்ர டைம் உங்களுக்கு முழுசாலாம் ஒரு நல்லது செய்யல. ஸோ பாதி பாதி உங்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய காலம் தான் இந்த வக்ர பலன் காலம். சரி, இது வரைக்கும் வாழ்ந்துட்டோம், சரி இதுக்கப்புறம் இதிலே கண்டினியூ பண்ணி வாழணுவோம், இதில் என்ன செஞ்சால் நம்ம தப்பிக்கலாம், என்ன செஞ்சால் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் இந்த வக்கர காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும், வீடு மாற்றணும், கார் வாங்கணும், அந்த காரை இப்போ மாற்றணும், அதுக்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் இப்படி இருக்கீங்கன்னா சரி பரவாயில்ல, ரிப்பேரிங் நச்சும் ஏதாவது வீட்டில் செய்யலாம், காரில் ரிப்பேரிங் நச்சும் செய்யலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்காண்டி நேரம் தான் இந்த குரு வக்ர டைமு. அடுத்து பார்த்தீங்கன்னா உடம்புல என்ன பிரச்சனைனே தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க, சரி இதை வச்சு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லைஃப்பை கொண்டு போய்கிட்டு இருந்தா. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சரியாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வக்ர டைமில் உங்களுக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா அதை கொஞ்சமாக சரி செஞ்சுக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யார் மூலியமாக தெரியும், இந்த டாக்டர் போய் பாருங்கள், அந்த டாக்டரை பாருங்கள் அப்படின்னு தெரிஞ்சு அந்த வைத்தியத்தை போய் நீங்கள் பார்த்து சரி செய்யக்கூடிய நேரம் தான் இந்த வக்ர குரு பலன். உங்களுக்கு 100% growth அது கொடுக்க கிடையாது. ஸோ இப்போ இருக்கிறத வச்சு அதை எப்படி சரி செஞ்சுக்கணும், சரி செஞ்சு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் அது உங்களுக்கு இந்த குரு வக்ரத்தில் கொடுக்குது. இப்போ மாணவர்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஆல்ரெடி நான் நல்லா படிக்கிறேன், எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல, ஒரே உடம்புல இஷ்யூஸ் வர்ற மாதிரி இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மைண்ட் செல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு சரியாக நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது அப்ளை பண்ணலாம், மேல் கொண்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணலான்னு ரொம்ப நாள் தள்ளி போட்டுக்கிட்டே வரீங்க, அப்புறம் செய்யலான்னு. ஆனால் இப்போ அந்த காலகட்டத்தை நல்லபடி பயன்படுத்திங்க, இன்டேக் வந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள், இது உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ கும்பத்துக்கு மாணவர்களுக்கு நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்புறம் குடும்ப வாழ்க்கை, ஏன்டா இந்த குடும்பத்துக்குள்ளே இப்போ ஃபீல் பண்ணுறேன், இப்போ குடும்பத்தோட பிரச்சனைகள், அவர் என்ன புரிஞ்சிக்கல, நான் அவரை புரிஞ்சிக்கல, அதை புரிஞ்சுக்கிட்டாலும் மற்றவங்க வேற மாதிரி அதை கொண்டு போகிறாங்க. கும்பராசி சம்பந்தமே இல்லாமல் பிரிஞ்சு வாழ்கிறாங்க, எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியல, சும்மா தான் இருக்கிறோம், ஆனால் தேவையில்லாத மனப்பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாம் வருது. கல்யாணம் பண்ணி 15 வருஷம் இருக்கும், இல்லைன்னா 20 வருஷம் ஆயிருக்கும், அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு நெருடல், ஒரு விதமான வருத்தம், அவங்க இப்படிலாம் நடந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கல, அதே மாதிரி இவங்க இப்படிலாம் செஞ்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கல. கணவன் மனைவிக்குள்ள இப்படி ஒரு வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதெல்லாம் இந்த வக்ர காலத்தில் என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் ஒரு விதமாக சமாளித்து சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்களை அது பண்ணிடும். ஒன்று உணர வைக்கும், அப்படி இல்லைன்னா புரிய வைக்கும், இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உணர வைக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கும். இந்த மாதிரி ஏதாவது சமாதானப்படுத்தி வச்சிடும். ஃபைனான்ஷியல் ரீதியாக நீங்கள் பெருசாக வளர்றீங்களோ இல்லையோ, இருக்கிறத வச்சு உங்களுக்கு நல்ல ஒரு பிளான் போட்டு வாழக்கூடிய நேரத்தை அது கொடுத்துரும்.
ஸோ இதுதான் கும்பத்துக்கு. இந்த கும்பத்துக்கு இந்த வக்ர காலத்தில் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கிடச்சிருக்கு. ஓரளவு மீடியமாக போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியுது. இல்லை நாங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்கிறோம், இந்த கும்பத்துக்கு இப்போ நான் வேற லக்னோ, ஸோ அதனால எனக்கு நல்லா சூப்பராக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக நல்ல விஷயங்கள்லாம் செய்யறதுக்காண்டி நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி தான் நீங்கள் கும்பராசியோட பலனை நீங்கள் பிரித்து எடுத்துக்கணும். கவலைப்படாதீங்க, விரைவில் எல்லாமே நல்லதாக மாறும். நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு நான் ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துட்றேன். சில பேத்துக்கு குரு ஆல்ரெடி அவங்களோட ஜாதகத்தில் வக்ரத்தில் தான் இருப்பார். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிக பலனே கொடுப்பாரு. ஸோ உங்களோட ராசியில் அதை செக் பண்ணிக்கிங்க உங்களோட ஜாதகத்தில். ஸோ நான் நார்மலாகவே எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன், ராசி என்பது உங்களோட மனநிலை, லக்னம் உங்களோட விடி. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அதுக்கு ஏற்ற மாதிரி பலனை உங்களுக்கு கொடுக்கும். இது மாதிரி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சுபகிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்குது, எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் கும்பத்தை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சு கும்பராசி, கும்ப லக்னம் யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வக்ர குரு பலன் அவங்களுக்கு நல்லபடி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஆசையாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு லைக்கை போட்டு விடுங்கப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்காண்டி நான் கால பைரவர் சீரியல் தமிழில் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதை மறக்காமல் நீங்கள் பாருங்கள். எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.